ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குருமா தான் செய்ய போகிறோம். ஸோ குருமா வந்து எப்போவுமே நம்ம குருமாவில் வந்து கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்து தான் போட்டால் குருமாவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து வீட்டில் அதெல்லாம் இல்லாத சமயத்தில் எப்படி குருமா வைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குருமாவை விட நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க இது. நான் பூரிக்கு, இட்லி, தோசைக்கெலாம் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது உண்டு. ஸோ அதை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ நான் இதுக்காக யூஸ் பண்ண போகிற காயின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும்தான். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி குருமா செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுமே நம்ம இதில் காஞ்சதும் நம்ம வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு இலை அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கிளம்பி வரணும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி பழுத்தது அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மசிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து கரண்டி வந்துருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் போல் தண்ணி விட்டு நல்ல உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சிடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது நான் 2 பத்தை அளவுக்கு தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 பல் முந்திரி, இது எல்லாமே சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். முந்திரி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே சமயம் நமக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். குருமா டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இது நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராக நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான இன்ஸ்டண்ட்டான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரோட அந்த முந்திரிலாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ சூப்பராக இருக்குது வாசனையே. ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்கு மேலே கொதிக்க வேணாம், தேங்காவை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சி. ஸோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், கிரேவி மாதிரியே இருக்குது பாருங்கள் நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 பேர்கிட்ட சாப்பிட்லாம் இந்த குருமாவை. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பூரியை சுட்டுடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூரி போட்டிங்கன்னா தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். பாருங்கள், மேலே எலும்பி வருது பாருங்கள்.
இன்னும் நம்ம உங்களுக்கு வந்து நல்லா பூரி வந்து உப்பலாகவே இருக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு மாவு பிணையும் போதே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். அதே மாதிரி மாவு திரட்டும் போது நல்லா வந்து தின்னாக திரட்டிடாதீங்க, கொஞ்சம் வந்து திக்னஸோட திரட்டினீங்கன்னா தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும் கிளம்பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பூரி வித் பொட்டேட்டோ குருமா. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.